தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். எல்லாருமே இந்த நியூ இயருக்கு டைரி வாங்குவீங்க, இல்ல டைரி கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வரும் இல்லையா? என்கிட்டயும் அந்த மாதிரி ஒரு டைரி வந்திருக்கு. வெறும் சாதாரணமான டைரி கிடையாதுங்க. ஒரு மேஜிக் டைரின்னு சொல்லலாம். அப்படி இந்த டைரியில நம்மளால என்னென்ன மேஜிக் செய்ய முடியும்? இல்ல இந்த டைரி நமக்காக என்னென்ன மேஜிக் வச்சிருக்கு? எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2021 வந்துருச்சு. எனக்கு இன்னும் யாருமே டைரிய கிஃப்ட் பண்ணல. ஸோ அதனால தான் பொறுத்து போதுமடா அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு டைரிய வந்து எனக்காக ஆர்டர் பண்ணிட்டேன் Amazonல இருந்து. ஸோ இதுதான் அந்த டைரி. ஒரு பென் வந்து ஃப்ரீயா குடுத்துருக்காங்க. ஃப்ரீன்றத விட இதோட விலையும் ரூ. 100 சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தபடியா டைரிய பார்த்தோம்னா, மேல அழகா டைரிய பேக் பண்ணதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு. அண்ட் இந்த டைரி என்னென்ன விஷயங்கள் இருக்கு? ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ், ஒரு மேஜிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்றத போட்டிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப், டியர் ரெசிஸ்டன்ட், கிழித்தாலும் கிழியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? கிழிச்சும் பார்த்துடலாம், தண்ணி ஊற்றியும் பார்த்துடலாம். ஸ்கேன் பண்ணாக்க நம்ம எந்த ஆப்ல இருந்து ஸ்கேன் பண்றோமோ, ஸ்கேன் பண்ணும்போது பெர்ஃபெக்ட்டா வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்களும் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ பென் அப்படின்றதையும் வந்து போட்டிருக்காங்க. இதுதான் ஃபுல்லாக மேலே இருந்தது. அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன ஏதுன்றதுக்கு எல்லாமே உள்ளே மேனுவல் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல? ஒரு பேப்பரில் ரெண்டு சைடுமே நமக்கு தேவையான விஷயங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. டைரி ஓப்பன் பண்ணோடனே எப்பவுமே ஃப்ரண்ட்டில் தான் பார்க்கணும். பட் நான் பின்னாடி பார்த்தா என்னடா அப்படின்னா, இங்கே ஒரு பாக்கெட் இருக்கான். அதாவது நீங்கள் ஏதாச்சும் வைக்கிறதா இருந்தால் ஸ்டிக்கர்ஸ், பேப்பர்ஸ், இல்லாட்டி ஏதாவது சின்ன சின்ன சலான்ஸ் இதெல்லாம் வைக்கிறதா இருந்தால் இங்கே வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். எல்லா டைரியிலுமே இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் முக்கியமாக இந்த டைரி எதுக்கு? எழுதுறதுக்கு. ஸோ நம்ம எழுதி பார்க்கலாம். அது இவங்க கொடுத்த பென்லேயே எழுதி பார்க்கலாம். பென் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் பென் மாதிரிலாம் தெரியல. பைலட் பென்னு போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த பைலட் பென்னுனா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன எழுதுவேன் சொல்லுங்கள்? எப்பவும் போலவே தான். நம்ம லோகோவை ஃபஸ்ட்டு வரையலாம். ஓ, இதுதான் மேஜிக்கான்னு கேட்குறீங்களா? எஸ், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தாலும் சூப்பராக தான் இருக்கும். பட் இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஹோலோகிராம்லாம் கிடையாது. எஸ், இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி பெண்ணை யூஸ் பண்ணி இங்கே எது எழுதினாலும் அதை ஈஸியாக நீங்கள் அழிக்க முடியும். எஸ், ஒரு துணி இருந்ததுன்னா போதும். இப்போ நான் வரைஞ்சது எல்லாமே, இங்கே எழுதுனது எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுடைய டெய்லி பிளானர் இருக்குது இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு அங்கங்கே தனித்தனியாக டைமிங் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டு டூ லிஸ்ட் என்ன வந்து வச்சுக்கலாம், என்ன பண்ணணும், என்ன மிஸ் பண்ண போகிறோம், இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணுறதுக்கு இருக்குது. கியூஆர் ஸ்கேன் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அழகாக ஒவ்வொரு நோட்ஸுமே க்ளீனாக வந்து வச்சுக்கலாம். கால் பண்ணுறது யாருக்கு, மெயில் பண்ணுறது யாருக்குன்றது போல் ஒரு பக்கா இப்போ ஒரு இந்த ஜெனரேஷன்ல நம்ம என்னென்னலாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோமோ அந்தந்த விஷயங்கள்லாம் நீங்க நோட் பண்ற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரொடக்டிவிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அந்த விஷயங்களும் இருக்கு. பட் இந்த சூப்பர் மேஜிக்கல் ஃபீச்சர் என்னன்றதை சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ நான் எழுதுனேன்ல, அதை அழிச்சு காமிக்கிறேன். எழுதுனது மொத்தமாக போயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குல்ல? அண்ட் முக்கியமான விஷயம், இப்போ நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் என்னவா இருக்கும்னா, என்ன ப்ரோ தண்ணியெல்லாம் நோட்டில் போடுறீங்களே, நோட்டு ஈரமாயிடுச்சுன்னா எங்கேருந்து எரேஸ் ஆகிறதுன்னு யோசிப்பீங்க. இது வாட்டர் ப்ரூஃப். எஸ், வாட்டர் ப்ரூஃப்ன்றதுனால நீங்கள் தண்ணியை தாராளமாக போடலாம். இங்கே பாருங்கள், அந்த தொடச்ச இங்கெல்லாம் இதுலேயே இருக்குது. ஸோ ஒரே நோட் புக் வாங்கினாலே போதும். நீங்கள் நிறைய நாள் டெய்லி வந்து எழுதுறீங்க. இப்போ நல்லா ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படியும் 4 புக் இது வரைக்கும் காலி ஆயிடுச்சு. இப்போ புது புக் வேணும்னு எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த ஒரு நோட் இருந்தால் ஸ்கிரிப்ட் எழுதி வரலாம். ஸ்கிரிப்ட் முடிஞ்சு வீடியோ பப்ளிஷ் ஆனோடனே எரேஸ் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு எழுத ஆரம்பிச்சிடலாம். குட். அடுத்ததா இந்த டைரி நான் டியரபிள், அதாவது வந்து கிழிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. புது டைரியை வாங்கி கிழிக்கிறதுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் 2021 இப்போ தான் ஆரம்பிக்குது. பட் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது 2020ல். ஸோ 2020க்காக ஒரு பேப்பர் மட்டும் கிழிக்கலாம். 2020 நம்மளை எப்படி கிழிச்சோ அந்த மாதிரி நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் கிழிக்கலாம். ரெடி? தெரியலைங்க. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஹை, கிளியில கிழிஞ்சிச்சு. கிழிஞ்சிடுச்சுங்க. எங்கே பாருங்கள், நார்மலாக கிழிச்சா கிளியில, இப்போ ஈஸியாக கிழிஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் கிளியில, இங்கே பாருங்கள், நல்லா இது பண்ணும்போது தான் அவ்வளோ பலம் இருக்குது நமக்கு. இப்போ கிழிஞ்சிது.
ஸோ ஒரு தடவை நல்லா கொஞ்சம் நல்லா இது பண்ணி வச்சுட்டு அந்த நையை வச்சுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப இது பண்ணிவிட்டு அந்த இடத்துல கிழிச்சா கிழியுது. பட் ஜென்ரலாக நீங்கள் கிழிச்சு பார்த்தீங்கன்னா கிளியாது. இங்கே பாருங்கள், கிளியில. ஸோ நான் டியரபிள்னு சொல்கிறாங்க, ஆனால் டியர் கண்டிப்பாக வந்து ஆகிடுது. ஸோ 2021 கிழிஞ்சிட்டு இருக்குமோ தெரியல. ஆனால் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் எழுதுனா மறைஞ்சிடுதுன்றது வேணா உண்மைதான். பட் மற்றபடி இதில் மேஜிக் ரொம்ப அதிகமான மேஜிக்லாம் கிடையாது. வேற ஒரு ஸ்மார்ட் நோட் புக் அப்படின்னு சொல்லிக்கலாம், அவங்க சொல்கிற மாதிரி சொல்லிக்கலாம். மேஜிக் எங்கன்னா நீங்கள் எழுதிட்டு யார்கிட்ட கொடுத்துட்டு திரும்ப அதை எழுதி பார்க்கும்போது அழிச்சு விட்டுட்டீங்கன்னா அப்போ அது மேஜிக்காக இருக்கும். நிறைய பேர்கிட்ட வந்து நான் அதை சொல்லவே இல்லையே, நான் எழுதவே இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்கு வேணா அது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்ஸ்டர் ஸ்மார்ட் நோட் புக் அப்படின்னு சொல்லலாம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான நோட் புக் தான். சப்போஸ் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கேஜெட்ன்றதை விட ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். அவ்வளவு நான் அடுத்ததை எழுத போறேன். வளர டெக்னாலஜி.